ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணி மார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸில் 95% பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கேட்டிருக்கு, நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் நடந்திருக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ நீங்கள் நினச்ச மார்க்கை விட உங்களுக்கு மார்க் அதிகமாகவே வரப்போகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்லாம் சூப்பராக முடிஞ்சிருக்கு. ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் தேதி மாற்றம் இப்போ வரைக்கும் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சென்டம் மார்க் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ்லையுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் சென்டம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த தமிழில் சென்டம் மார்க் போட்ட பேப்பரை பார்த்திங்கன்னா ஏஇ பேப்பர் ரிவிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்ஓ செக் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்டம் மார்க்கையும் ஒரு சில பேப்பர் ரிவிஷன் கேம்பில் பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்றாங்க. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பாங்க தமிழ் இங்கிலீஷ்லாம். ஸோ அந்த மாதிரி சென்டம் மார்க்கும் ஒரு சில பேப்பருக்கு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேப்பரில் சென்டம் மார்க் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 கீ ஆன்சர்லாம் வச்சு செக் பண்ணி சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸும் பண்ணுறாங்க. இது எல்லாமே பேப்பர் ரிவிஷன் கேம்பில் நடக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைம் மெயினாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லிபரலாக தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எதுவுமே எழுதுனாலும் ஓரளவுக்கு எழுதுனதை வச்சு அங்கங்கே மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் ரிலேஷன் கேம்பில் பேப்பர் ரிலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் ஃப்ரைடே 10th May 2024 9:30க்கு உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே விடைத்தாள் திருத்தும் மையங்களில் ஆன்லைன் மூலமாக ரிசல்ட் அனாலிசிஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 12th திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் போயிட்டுருக்கு 10th சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். இது எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்டேட் ஆகும். எஸ்எஸ்எல்சி April 2024 ரிசல்ட் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. தமிழ் இங்கிலீஷில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அப்படி சென்டம் வாங்கினாலும் ஒரு சில வேல்யூஷன் பண்ண ஏஇ வேல்யூஷன் பண்ணதில் எஸ்ஓசி செக் பண்ணி அகெயின் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சென்டம் மார்க் பேப்பர் வேல்யூஷனை பார்த்துட்டு வேல்யூ பண்ண பேப்பரை பார்த்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அதேமாதிரி ஃபார்முலா சரியாக எழுதலை, தப்பாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி மார்க்கெலாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு சென்டம் மார்க் கொடுக்குறாங்கன்னா அக்யூரேட்டாக எழுதியிருந்தால் மட்டும் தான் சென்டம் மார்க் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு 2 மிஸ்டேக் 3 மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து மார்க் குறைக்க தான் பார்க்குறாங்க சென்டம் பேப்பரில். வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு பாஸ் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நிறைய 99 வந்திருக்கு. ஏன் சயின்ஸில் ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, நமக்கு சயின்ஸில் பயாலஜி பார்ட்டில் ஒரு 1 மார்க் இன்டீரியரில் கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் சி. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்னு போட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் குறைஞ்சிருக்கு. ஸோ எந்த 1 மார்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8th 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு எழுதியிருக்காங்க. மற்றபடி கம்பல்சரி எல்லாமே 2 மார்க்கு சரி, அதே மாதிரி 4 மார்க்கும் சரி, எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க. சோஷியல்லுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ சோஷியல் பொறுத்த வரைக்கும் அப்படியே எதிர்பார்த்த கொஷின் எல்லாமே வந்திருக்கு. இந்த டைம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பாஸ் ஆகிறவங்க கூட மேக்ஸில் 100க்கு 85+ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 10 o'clock உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே பார்த்திங்கன்னா அந்த தேர்வு முடிவுகள் முடித்த பிறகு விடைத்தாள் திருத்திய பிறகு மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக ரிசல்ட் அனாலிசிஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை
வெளியிட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டைம் சயின்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. 1 மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வேல்யூவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென்டம் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக ஜஸ்ட்டு பாஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் 1 மார்க்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் ரிலேஷன் பண்ணும்போது ஏதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் மார்க் போகலனாலும் அங்கே இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபே கொஷின் மார்க் போட்டு அவங்களுக்கு வந்து அது வேல்யூவேஷன் பண்ணி மார்க் போடுறாங்க. ஏன்னா கொஸ்டின் மார்க் போடுறத காட்டிலும் அந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்களா, எழுதியிருக்கிறாங்க, கொஸ்டின் மார்க் தான் போடலன்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துலேயுமே விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு உங்களுடைய மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் மெயினாக ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவான ஃபெயிலியர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுவுமே ஒன்றுமே எழுதாத இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க மட்டும் தான் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்த டைம் பேப்பர் ரிலேஷன் பண்ணதில் எல்லா ஸ்டாஃப்மே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் தமிழில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து எதுவும் கொடுக்கல. மேக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, சயின்ஸ்லேயும் கொடுக்கல, சோஷியலையும் கொடுக்கல. இருந்தாலும் ஓரளவுக்கு கொஸ்டின் எழுதி அதுக்கு ரிலேட்டடாக எழுதியிருந்தால் மார்க் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவர்களோட மனநிலை புரிந்து கொண்டு தான் வேல்யூவேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ உங்களுக்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக லைவ் வீடியோ போடுவேன். மறக்காத அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிசல்ட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கீ பாயிண்ட்லாம் எழுதியிருக்காங்க. வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும்னு அவங்க எதிர்பார்க்கல. கீ ஆன்சருக்கு ரிலேட்டடாக எழுதியிருந்தாலே மார்க் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. அந்த மாதிரி தான் வேல்யூவேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் எப்படி நடக்குது, 10th ரிசல்ட் எப்போ வரப்போகுது, மார்க் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த பேப்பர் ரிலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் ரிலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ மட்டும் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக 10th ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் 10th எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க 500க்குன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்டில் நீங்கள் சென்டம் மார்க் வந்து எடுப்பீங்க, எந்த சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டில் தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா, சோஷியல் சயின்ஸா, இதில் எந்த சப்ஜெக்டில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா. ஸோ தொடர்ந்து பேப்பர் ரிலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் ரிலேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சென்டம் வந்திருக்கு, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் முடிஞ்சதுக்கான அந்த அப்டேட் எல்லாமே இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 22ஆம் தேதியோடு அந்த வேல்யூவேஷன் முடிஞ்சு 8 நாள் ஒர்க்கிங் டே. 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்லாம் ஆன்லைன் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாங்க. இப்போ எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே 10ஆம் தேதி 9:30 மணிக்கு டான்னு ரிசல்ட் வந்துடும். அது எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ ரொம்ப வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட மனநிலை புரிந்து கொண்டு தான் வேல்யூவேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் கண்டிப்பாக 10th ரிசல்ட் ரிலேட்டாக நிறைய அப்டேட் கொடுப்பேன். ரிசல்ட் டேட் மாறி இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் மாறல. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது எல்லாமே ஃபேக் தான். பள்ளி கல்வித்துறையை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க மே 10ஆம் தேதி ரிசல்ட் தான். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.